السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்றுக்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா ஒரு சில பண்புகளுக்கு, ஒரு சில காரியங்களுக்கு அவனிடத்தில் மிக்க மதிப்பு இருக்கிறது. அடியானிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பண்புகள், சில தன்மைகள் இருக்கிற பொழுது அல்லாஹ் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குணத்திற்கு, அந்த செயலுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், ஒரு மனிதனுடைய இம்மை மறுமையினுடைய தேவைகள் என்னென்ன, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ, மறுமை ரீதியான தேவைகள் என்னென்னவோ அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா இந்த குணத்தின் மூலமாக அவனுக்கு கொடுத்து விடுகிறார். அதான் மிகப்பெரிய பியூட்டி. ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளும், எல்லா நிலைகளும், இம்மை மறுமையுடைய நிலைகள் சீராகுவதற்கு ஒரு மனிதத்தில் இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த தேவைகள் உலகளாவிய இன்பங்கள், உலகளாவிய தேவைகளுக்காக வேண்டித்தான் அவன் இந்த உலகத்தில் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, பயத்தை கொண்டு ஒரு மனிதன் நடப்பானே ஆனால் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து விடுகிறான். உதாரணத்திற்கு பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீது ஆசை, பொருளாதாரம் இப்படியெல்லாம் சேர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்னவெல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் செய்கிறார். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதற்கு துணிந்து விடுகிறார். அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களையும் அவன் அனுபவிக்கிறான். சில நேரங்கள் அதில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் மிகப்பெரிய தோல்வி அடைந்து பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா இறைச்சம் என்ற ஒரு தன்மை, ஒரு குணம் இடத்தில் இருக்குமே ஆனால் அவனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வருகிறார். அல்லாஹ் குர்ஆனில் பல சிறப்புகளை சொல்லக்கூடிய வரிசையில் ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விவகாரங்களிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா அவருடைய கஷ்டங்களிலிருந்தும் ஒரு நல்ல ஒரு தீர்வை, வழி அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இது ஒரு சுருக்கமாக ஒன்றில் மட்டும் நாம் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பொருளாதாரத்தால் சிரமப்படுகிறார் என்றால் அதற்குண்டான தீர்வு அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதன் உள்ளத்தால், உடலால் வருந்துகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தீர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். குடும்ப ரீதியாக பிரச்சனை, சிரமப்படுகிறார் என்று சொன்னாலும் அதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அருமை தோழர்கள் என்பதை சாதாரணமானது அல்ல தக்வா. வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, எவனொருவன் அல்லாஹ்விடத்தில் அச்சத்தை, தக்வாவை எடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எல்லா விவகாரங்களிலிருந்தும் வெளியேறுவதற்கு உண்டான ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறார். நினைத்து பாருங்கள், இது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் அதற்கு உண்டான விடை காணாமல் தெரிந்து கொண்டிருக்கிற நோயா
நோய்க்கு தீர்வு என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார். வியாபாரத்தில் பெரும் நஷ்டமா, இதிலிருந்து வெளியில் வர என்ன தீர்வு? குடும்ப ரீதியா நெருக்கடியா, இதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன தீர்வு என்று மனிதன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற ஒரு குணம் மட்டும் இடத்தில் இருக்குமேயானால், இந்த பண்போடு இருக்குமேயானால், உலகளாவிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் அவனை தீர்த்து வைத்து விடுகிறார். நமக்கு அசல் தெரியவில்லை, இதுதான் இன்னும் தெரியாமல் நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அருமை தோழர் என்பவர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய நன்மையை பாருங்கள். அவன் எதிர்பார்க்காத வகையில் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை அல்லாஹ் அளிப்பான். எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். எல்லா வசதிகளையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்க. ரிஸ்க் என்று சொன்னால் பலவிதமான பல அர்த்தங்களை தாங்கியது. பொருளாதாரம் மட்டுமல்ல, ஆரோக்கியம் ரிஸ்க், செல்வம் ரிஸ்க், நிம்மதி ரிஸ்க், எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு அவனுக்கு அது ரிஸ்க். இந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா காரியங்களையும் அவனுக்கு எளிதாக்கி விடுக்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுடைய காரியத்தை அல்லாஹ் எளிதாக்கி விடுகிறான். அருமை தோழர் என்பதை சாதாரணமானதல்ல. எல்லா காரியங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா எளிதாக்கி விடுகிறார் என்று சொன்னால் இறையச்சத்தின் மூலமாகத்தான். அதனால்தான் இவ்வளவு பெரிய பலன்கள் பலாபலன்கள் இந்த இறையச்சம் என்ற தன்மையில் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே இந்த ஒற்றை வார்த்தையை முன்னிலைப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். வயது கால லஹும் அஹூஹும் நூஹுன் அலா தத்தகூன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய சகோதரர்களிடத்தில், தங்களுடைய மக்களிடத்தில், கூட்டத்தினரிடத்தில் சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வயது கால லஹும் அஹூஹும் ஹூதுன். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக மாட்டீர்களா? வயது கால லஹும் அஹூஹும் சாலிஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா? வயது கால லஹும் அஹூஹும் லூத். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? வயது கால லஹும் ஷுஐபுன் அலா தத்தகூன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? இப்படி எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தினர்களை பார்த்து சொன்ன விஷயம், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா, பயப்பட மாட்டீர்களா? எல்லா ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உன்னதமான பண்புதான் தக்குவா. அருமை தோழர்கள் என்பவர்களே, நாமும் பல விஷயங்களில் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், வசதி வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா சிறப்புகளும் ஒரு சேர கிடைப்பதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உன்னதமான பண்பு இறையச்சம். அதை கைகொள்வோமே ஆனால் அனைத்தும் நமக்கு கிட்டும். அல்லாஹ் தக்குவாதாரிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.